சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. சில சமயம் நம் வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால் நமக்கே நம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெறுப்பாகவும் சலிப்பாகவும் இருக்கும். மற்றவனெல்லாம் எப்படி வாழ்கிறான், நாம் மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? நமக்கு மட்டும் எதற்காக அந்த தெய்வமானது இவ்வளவு கஷ்டம் தருகிறது? நம் மட்டும்தான் இந்த பூமியில் அவ்வளவு தவறுகளையும் செய்து பிறந்து விட்டோமா? ஆனால் மற்றவர்கள் யாருமே இப்படி பிறக்கவில்லையா? எல்லா கஷ்டத்தையும் அந்த இறைவன் எனக்கே தருகிறானே என்ற கவலை உனக்கு இருக்கிறதல்லவா? தங்கமே, வாழ்க்கையில் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கையில் பாதி நாள் கஷ்டமும் மீதி நாள் இஷ்டம் போல வாழ்க்கையும் அமையும். இது எல்லோருக்கும் உள்ளதுதான். அவனவன் செய்த தகுதிக்கு தகுந்தது போல, அவனவன் செய்த கர்ம வினைக்கு போல அவனவன் வாழ்க்கையில் இஷ்டமான வாழ்க்கை அவனவனுக்கு கிடைக்கும். கிடைக்காமலேயே ஒருவன் வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்காமலெல்லாம் பிறப்பதல்ல, இறப்பதல்ல. புரிகிறதா? வாழ்க்கையில் உனக்கான ஒரு விஷயம் காத்து கொண்டு உள்ளது. ஆனால் அதற்கான முயற்சியை நீ எடுத்தால் மட்டுமே தான் அது உன் கண்ணுக்கு தெரியுமே தவிர, நீ அதற்கான முயற்சி எடுக்காவிட்டால் எப்படி தங்கமே தெரியும்? வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நானும் பல முயற்சிகளை செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தின் முக்கியமான பங்கு என் கையில் உள்ளது. வாழ்க்கையை எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு இங்கு நான் மட்டுமே பொறுப்பாவேன். உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நானே உனக்கு துணையாகுவேன் என்று அருள் புரிவேன். நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நானே பொறுப்பாவேன். நீ எந்த அளவு உன் வாழ்வில் நீ தைரியமாகவும் துணிச்சலாகவும் நின்று போராடுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காண்பாய். எப்பொழுதும் பயத்துடன் இருக்கக்கூடாது. பயந்தால் இந்த பூமியில் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கு துணையாகவும் கம்பீரமாகவும் நின்று உன்னை நான் வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எந்த ஒரு நிலையிலும் நீ தனியாகத்தான் இருந்து இந்த பூமியில் அனைத்தையும் தாங்குகிறாய் என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன், உன்னுடனேயே இருக்கிறேன். சகலங்களையும் உனக்கு பெற்றுத் தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வா. சுலபமாகவே உன்னால் எல்லாவற்றையும் கடந்து வாழ்வில் ஒரு நல்ல மகத்துவமான ஒரு இடத்திற்கு உன்னால் பயணிக்க முடியும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.